Mr. Sai Kusi Boys. ஹாய் டூட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இன்னைக்கு இஃப்தார் சீரீஸ்ல இஃப்தார் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். ரெண்டாவது வீடியோ. வாங்க இன்னைக்கு நம்ம எங்கேருந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோன்ட்டு பார்த்துடலாம். இன்னைக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணில தான் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 390 ரூபாய். நேரில் போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த 390 ரூபாய்க்குன்ட்டு பார்த்துடலாம். டூட், நம்மளுக்கு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிக்கன் சம்சா, ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க, பிரியாணி கொடுத்துருக்காங்க, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க, நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஜூஸ் கொடுத்துருக்காங்க, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா, கட்லரிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எக்கச்சக்கமாக கொடுக்காம அந்த 390 ரூபாய்க்கு என்ன கொடுமா கொடுத்துட்டு சர்விங்க்கு ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டுடலாம். ஃப்ரூட் தான் எப்போவுமே இஃப்தாரில் நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத்தில் ஃப்ரூட் வந்து நிறைய தருவாங்க. இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக சின்ன பாக்ஸ் ஆக்கியிருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டுடலாம். என்னென்ன ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரேப், பைனாப்பிள், வாட்டர்மெலன், பப்பாயா. ஸோ இந்த 4 விதமான ஃப்ரூட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சம்சா. எப்பவுமே 3 தான் தருவாங்க, இந்த வாட்டி 4 தந்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். சூடாக இல்லை, நல்லா வெளியே சாப்பிட்டா உள்ள கிறிஸ்பினஸாக இருக்கு. சம்சாக்குள்ள சிக்கன் ஸ்டஃப் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே சாப்பிட்டுடலாம். டேட்ஸும் 4 கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் நோம்பு கஞ்சி போயிடலாம். இந்த வாட்டி எஸ்எஸ் ஹைதராபாத்தில் வந்து தூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க நோம்பு கஞ்சி, நல்லா இருக்கு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி குடிச்சிடலாம். அம்மா தான் ஹெல்ப் பண்ண போகிறோம். நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க, குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ குடிச்சிடலாம். நோம்பு கஞ்சியை வாங்கிட்டு எடுத்துட்டு போய் குடிக்க போகும்போது அதுல எந்த வர ஸ்பைசஸ் ஃப்ளேவர்லாம் மூக்க தொலைக்குதுங்க. நல்லா திக்கா இருக்கு, நல்லா சூடு மட்டும் கம்மியா இருக்கு. நல்லா இந்த பருப்பு, புதினா, தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா இது குடிக்கும் போதே மட்டன் கீமா பீசஸ்லாம் வாயில மாட்டி பைட் பண்ண முடியுது. அப்படியே சாப்பிட்டா இருக்குன்னு தோணுது. நம்ம இதை சாப்பிட்டு இருந்தா வேற சாப்பிட முடியாது. அடுத்து நம்ம போயிடலாம். 2 சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. பிரியாணி வந்து எப்பவுமே 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுப்பாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இல்லை 1.5, ஓகேங்களா? அதாவது நல்லா சாப்பிட்றவங்கன்னா இது ஒருத்தவங்க சாப்பிட்டுடலாம். இல்லை கொஞ்சமாக சாப்பிட்றாங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். ஒருத்தவங்க வயிறு ரொம்புற மாதிரியும் இன்னொருத்தவங்க பாதி சாப்பிடலாம். ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன பீஸ் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் எத்தனைன்ட்டு. வாங்க. அம்மா வந்து எனக்கு சர்வ் பண்ணும்போது அந்த பிரியாணில இருந்து வர வாசனை சீக்கிரமா என்ன சாப்பிடுன்ட்டு தூண்டுது. சிக்கன் 65ல 2 கொடுத்துருக்காங்க. மேலே கார்னிஷ் பண்ணி கொத்தமல்லி போட்டிருக்காங்க. சிக்கன் 65 பீஸ் பார்த்துக்கோங்க. உள்ளேயும் இருக்கு. மேலே இருந்து பார்க்கவே ஜூசினஸாக இருக்கு. உள்ள மசாலாலாம் போயிருக்கு. ஸோ சாப்பிட்டுடலாம். இருந்து பார்க்கறதுக்கு நல்லா சக்கச்சவன்னு இருக்கு. காஷ்மீரி சல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க போல. இருக்கு பீசஸ்லாம் நல்லாவே. பிரியாணியில் வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசு பெருசாகவே. ஸோ நம்ம பிரியாணி எடுத்து சாப்பிட்டுடலாம். பிரியாணி ரைஸ் வந்து நல்லா நீளமாவே இருக்கு பாக்குறதுக்கு. கையில எடுத்து சாப்பிடுவோம், நல்லா பூ போல உதிரியாவும் இருக்கு. பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கு, சூடாக இல்லை. ஸோ பீசஸ் பாருங்க,
பிரியாணியில நல்லா 2 பீஸ் பெருசாவே போட்டிருக்காங்க. டெஸ்ட் பீஸா நல்லா ஜூசினஸா இருக்கு, சாஃப்டாவும் இருக்கு பீசஸ். இப்போ வந்து பால்டு கொடுத்து சாப்பிடலாம். சிக்கன் பீஸ் இதில் வந்து நல்லாவே சூடா இருக்கு. டெஸ்ட் பீஸ் தான் போட்டிருக்காங்க. நல்லா சாஃப்டா நூல் நூலா இருக்கு. இந்த சிக்கனுக்குள்ள நல்லா அந்த ஜூசினஸா பிரியாணி என்னதான் சூடா இல்லைன்னா கூட சிக்கன் வந்து நல்லா உள்ள சூடாவே இருக்கு. லாஸ்ட் ஒரு பெரிய பைட்டா போயிடலாம். சிக்கன் 65 முட்டை கொஞ்சம் வச்சு சிக்கனே வச்சு ரைத்தா நான் எடுத்துக்கல, ஏன்னா எனக்கு கோல்டு. இப்போதான் கொஞ்சம் வீடியோக்கோசம் ரெடியாகி வந்திருக்கேன். ஸோ அதனால் அது எடுத்துக்காம முட்டை கொஞ்சம் வச்சு நல்லா ஒரு பெரிய பைட்டா. பிரியாணியில முட்டை கருவை பேச சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. டேஸ்டே தனி தான். 390 ரூபாய்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, ஒரு இந்த ஜூஸு, ஒரு வாட்டர் பாட்டில், டேட்ஸு 4, அதுக்கப்புறம் சம்சா 4 தராங்க. சிக்கன் சம்சா. ஃப்ரூட் வந்து இந்த வாட்டி கம்மி பண்ணிட்டாங்க. பிரெட் அல்வா இருக்குது, இன்னும் சாப்பிடணும். அதுக்கப்புறம் கட்லரிஸ் தராங்க. 390 ரூபாய்க்கு 11 ஐட்டம் தராங்க. என்னென்னன்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிடலாம். நல்ல ஒரு நோம்புக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இதுக்குள்ளே பல்பிலாம் இருக்குது நல்லாவே. ஓகே டூட், மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மிஸ்டர் சரபுடி சேனலை பார்க்க மட்டும் செய்யாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோ நிறைய பண்ணணுன்ட்டு தெரியும். அதே மாதிரி நம்ம ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கோம், அதையும் பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜஸ் இருக்குது, அதையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் டூட்ஸ்.